எல்லாருக்கும் அன்புவணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து மோட்டோ நிறுவனத்தோட மோட்டோ Z2 Play சொல்லிட்டு ஒரு போன் வந்து லான்ச் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. அந்த போனை யாரெல்லாம் ப்ரீ ஆர்டர் செய்றீங்களோ அவங்களுக்கு வந்து பிரத்யேகமா ஜியோ சார்பா 100 GB ஃப்ரீ நெட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வோடஃபோன் நிறுவனத்தோட பிரத்யேகமா இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல பேச போறோம். அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து நேற்று வந்து மோட்டோரோலா நிறுவனத்தோட மோட்டோ Z2 Play ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. நேத்திலேருந்து கூட வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ல பிளிப்கார்ட்ல வந்து ப்ரீ சேல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் ப்ரீ சேல்ஸ் இந்த போன் வந்து நீங்க புக் பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பிரத்யேகமா வந்து ஜியோ நிறுவனம் வந்து 100 GB வந்து இலவசமா நெட் தருவாங்க. இந்த ப்ரீ சேல்ஸ்ல நீங்க வாங்காம நீங்க போன் லான்ச் ஆன அப்புறமா நீங்க அன்னைக்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 100 GB நெட் கண்டிப்பா கிடைக்காது. இந்த ப்ரீ சேல்ஸ்ல மட்டும் தான் நீங்க போனை புக் பண்ணி வாங்கும்போது வந்து உங்களுக்கு 100 GB ஃப்ரீயா தருவாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ சேல்ஸ்ல வாங்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் கூட வந்து மோட்டோரோலா நிறுவனம் ஃப்ரீயா தராங்க. பாத்தீங்கன்னா வந்து போனு அதோட சேர்த்து கவர் அது மட்டும் எக்ஸெட்ரா நிறைய உங்களுக்கு தராங்க. இதுல உள்ள நான் வந்து ஓவராலா நான் வந்து இதுல நான் ஒரு ஸ்பெசிபிகேஷன் சொல்றேன். ஆனா இந்த டெக்னிக்ஸ் முடிச்ச அப்புறம் இதோட மொபைல் நம்ம சொல்லணும்னா மை ஒப்பீனியன் மொபைல் ரிவ்யூ வந்து கண்டிப்பா உங்களுக்கு நம்மளோட டெக்னிக்ஸ் முடிச்சா கண்டிப்பா வரும். இந்த போன் வாங்கலாமா வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு இந்த ஃபைனலா அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இந்த போன்ல வச்சிருக்க நிர்ணயமான விலை பாத்தீங்கன்னா 27,999 ரூபா. இதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்க ஸ்னாப் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 626 ப்ராசஸர் சிப்செட் போட்டிருக்காங்க. போன வருடம் வந்து இதே வந்து மோட்டரோட Z Play மாடல்ல வந்து 625 சிப்செட் வந்துருந்துச்சு. இந்த தடவை வந்து 626 சிப்செட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வேரியேஷன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க போனை. அதனால வந்து டோன்ட் மிஸ் டு வாட்ச் தட் மொபைல் ரிவ்யூ வீடியோ. அதனால வந்து நீங்க இந்த டெக்னிக்ஸ் முடிஞ்ச அப்புறமா கண்டிப்பா மொபைல் ரிவ்யூ போய் பாருங்க. அதனால யாரெல்லாம் வந்து மோட்டோ போன் இந்த போனுக்காக காத்திருந்து வாங்கணும்னு நினைச்சவங்க கூட கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன் இப்போ லான்ச் ஆனதால ஜியோ வந்து 100 GB வந்து அவங்க நெட் கொடுக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜியோ கொடுக்குற 100 GB-யால வந்து இந்த போனுக்கும் இதுக்கும் ஈடு கட்ட முடியுமா? இல்ல இந்த போன் வாங்குறதுக்காக தான் ஜியோ நிறுவனம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ட்ராஜடிக்கா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சாம்சங் நிறுவனத்தோட பிக்ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு UAE இருக்கு. அந்த UAE வந்து ரொம்ப நாளா வர்றதுக்கு தாமதிச்சுட்டு இருந்துச்சு. அது இப்போ வரும் அப்ப அப்டேட் வரும் சொல்ல பிக்ஸ்பின்னா என்ன நினைச்சீங்கன்னா வந்து நார்மலா வந்து கூகுளோட ஹெல்ப் கேட்கிற மாதிரி சாம்சங் நிறுவனத்தோட அபிஷியலா அவங்களோட UAE ஹெல்ப் கேட்கிற மாதிரி இது வந்து இந்த வருடத்துக்குள்ள லாஸ்ட்ல வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வருடம் லாஸ்ட்குள்ள வரும் பார்த்தா சாம்சங் நிறுவனம் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அதுல வந்து பிக்ஸ்பியை வந்து இன்பில்ட் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் மூலம் வந்து பாட்டு ரெகனைஸ் பண்றது, பாட்டோட சவுண்ட் வந்து குவாலிட்டி அதிகமாக பண்றது, பேஸ் ராக் சாங்ஸ் அது மாதிரில வந்து அது தனித்தனே கண்ட்ரோல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பீக்கர் கொடுக்கறது வந்து சாம்சங் முடிவு பண்ணிருக்கிறதால இந்த வருடத்துக்குள்ள அந்த ஸ்பீக்கர் லான்ச் ஆகும்போது தான் எல்லா போனுக்கும் வந்து அந்த பிக்ஸ்பியோட அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஐபோன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து ஹோம் பாட் சொல்லி ஒரு ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. அந்த ஹோம் ஸ்பாட் ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து எஸ்ஆரோட ஃபங்க்ஷன் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா வந்து ஐபோன் சொல்லியிருந்தாங்க அது தனித்தன ரெகனைஸ் பண்ணிக்கும். அதுல வந்து ஆப்பிளோட சிப்செட் வந்து A8ஓட சிப்செட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரி தான் இப்ப சாம்சங் நிறுவனம் செய்யறாங்க. இப்ப சாம்சங் நிறுவனம் செய்யற பார்த்தா முழுக்க இது வந்து காப்பி கேட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உண்மையா சொல்ல போனா சாம்சங் நிறுவனம் வந்து காப்பி அடிச்சு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் நிறுவனத்துக்கும் ஐபோன் நிறுவனத்துக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு? நீங்க சொல்லுங்க. iOS பெஸ்ட் ஆண்ட்ராய்டு சொன்னா எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன போன் யூஸ் பண்ணிட்டீங்க? ஐபோன் யூஸ் பண்றீங்க இல்ல ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்களா சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து வோடஃபோன் நிறுவனத்துல இருந்து ரெண்டு புதுசா ஒரு அபிஷியலா வந்து ஒரு டாரிஃப் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டாரிஃப் வந்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு ஏன்னா வந்து இப்ப எல்லா ஆஃபர் வந்து எல்லாரும் ஏம் பண்றது பாத்தீங்கன்னா வந்து பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்செல்லே எடுத்துட்டாலும் சரி வோடஃபோன் அப்படிதான் ஆஃபர் வந்துட்டு இருக்கு. இப்போ
வோடஃபோன்ல என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 786 இப்போ ரம்ஜான் சீசனாக ரம்ஜானுக்காக கூட இன்னொரு ஆஃபர் வந்து வோடஃபோன் நிறுவனம் ஆல்ரெடி இன்னொரு ஆஃபர் நேற்று கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு புது ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் லான்ச் ஆயிருக்கு. என்ன ஆஃபர் தான் 786 ஆஃபர். அந்த 786 வந்து பிரத்திமா வந்து போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளருக்கு தான். யாரெல்லாம் வந்து வோடஃபோன்ல புதுசா சிம் வாங்க போறீங்கன்னா வந்து உங்களுக்கு 786 சீரியல்ல வந்து உங்களுக்கு எந்த நம்பரா இருந்தாலும் கடைசி 786 இல்ல ஸ்டார்டிங் 786 இல்ல நடுவுல 786 வர மாதிரி நம்பர் வந்து உங்களுக்கு பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்பர் முதல்ல வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம மந்த்லி வந்து உங்களுக்கு 25 GB கொடுப்பாங்க. அது மாதிரி அன்லிமிட்டட் லோக்கல் கால், அன்லிமிட்டட் எஸ்டிடி கால், உங்களுக்கு எக்ஸெட்ரா சொல்ல போனா போன் செக்யூரிட்டி சொல்லிட்டு நிறைய ஆஃபர் சேர்த்து மந்த்லி டாரிஃப் வந்து பில் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து 786 போனீங்கன்னா 786 ரூபாய்க்கு மந்த்லி கட்டுற மாதிரி ஆகும். இந்த பிளான் வந்து பிரத்தியமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பிளானை. அதனால வந்து இந்த பிளான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட இந்த பிளான் வந்து வந்துச்சுன்னா இது வந்து பெரிய ஒரு சாகசமா இல்லை எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நார்மலா சொல்ல போனா இப்போ 300 ரூபாய் பிளான் அது மாதிரி. ஆனா வந்து இதுல வந்து இந்த 786 பிளான் வந்து இது வந்து முழுக்க கவர் பண்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலா ரம்ஜான் சீசனுக்காக சொல்ல போனா முஸ்லீம் வந்து அந்த 786 நம்பர் மாதிரி ஒரு நம்பர் வந்து ஒரு நியூமராலஜி மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கிறது வந்து கஷ்டப்படுவாங்க நார்மலா ப்ரீபெய்ட்ல போய். இப்போ சொல்ல போனா வோடஃபோன் ஸ்டோர்லயே போயிட்டு அந்த கடைசி நம்பருக்கு அந்த 786 நம்பர் மாதிரி செலக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு நார்மலா நம்பர் செலக்ஷன் பண்றதுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ். இப்போ இதுல என்ன காம்பேக்டா வந்து 786 நம்பரே நாங்க தரோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரோட சேர்த்து இந்த ஆஃபர் தரும்போது வந்து ஃபர்ஸ்ட் தரம் வாங்குறதால இது நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா வந்து இதை பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்டிங் இல்லை. ஆனா வந்து இந்த ஆஃபர் 786 இப்போ ரம்ஜான் ஆஃபர் வந்து வோடஃபோன் கொடுத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 25 GB அன்லிமிட்டட் லோக்கல் கால், அது மட்டும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து போன் வந்து அந்த சொல்ல போனா ஒருத்தர் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து போன் தொலைஞ்சு போனா இன்சூரன்ஸ் எல்லாமே வோடஃபோன்லயும் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஆஃபர் தராங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வோடஃபோன் ஆஃபர் வந்து இது கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே இன்னொரு வோடஃபோன் ஆஃபர் வந்து பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெங்கால் சொல்ல கொல்கத்தா வரும். இதே மாதிரி கொல்கத்தா அந்த பக்கத்தில் பெங்கால் எந்தெந்த ஊர் இருக்கும் அங்கெல்லாம் வரும். இந்த பெங்காலில் என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா 91 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி 91 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 91 ரூபாய்க்கு 91 ரூபாயும் ரீசார்ஜ் ஆகலாம். இல்லை 91 ரூபாய்க்கு 120 ரூபா ரீசார்ஜ் ஆகலாம். 91 ரூபாய்க்கு வந்து 110 ரூபா ரீசார்ஜ் செய்யுங்க. என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 91 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் செய்யுங்க. 91 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு மேஜிக் டாக் டைம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவேளை 120 ரூபாய் ஏறலாம், எல்லாம் 110 ரூபாய் ஏறலாம். ஆனால் 91 ரூபாய்க்கு கம்மி கண்டிப்பா ஏறாது. ஒன்று 91 ஏறும், இல்லைன்னா 91க்கு 120 வரைக்கும் லாஸ்ட் 120 ரூபா தான் லாஸ்ட். அதுக்கு மேலே ஆஃபர் தரமாங்க. 90 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 120 ரூபா கிடைச்சிடும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி டாரிஃப் வந்து 30 நாளைக்கு ஃப்ரீயா தராங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 92 MB வந்து நெட் ஃப்ரீயா தராங்க. இது எல்லா ஆஃபரும் பார்த்தீங்கன்னா வந்து 30 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான டாரிஃப் பிளான். 90 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா டாக் டைம் கிடைக்கும். அதோட ஐஎஸ்டி கால் ஃப்ரீயா தராங்க ஒரு மாசத்துக்கு. ஐஎஸ்டி கால் சொல்ல போனா ஐஎஸ்டி டாரிஃப் கால் நினைச்சேன், அப்புறமா கம்பெனி இழுத்து தான் முடியும். ஐஎஸ்டி டாரிஃப் பிளான் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 92 MB வந்து நெட் வந்து 4G 3G யூஸ் பண்ற மாதிரி தராங்க. நார்மலான ஆஃபர், நார்மலான டாரிஃப்ல கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் தான் வந்து இப்போ தற்செயலா வோடஃபோனுக்கும் 2 ஆஃபர் வந்திருக்கு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆஃபர் வந்து ஒரு நார்மலான கேப்பபிலிட்டான ஆஃபர் தான். அதனால பெரிய ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு மாதிரி ஆஃபர் சொல்லுவாங்க. இந்த வோடஃபோன் ஆஃபர் பத்தி 2 ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உள்ள டெக் நியூஸ்ல வந்து என்ன நியூஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாகசமா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மோட்டோரோலா நிறுவனத்தோட புதுசா வந்து மோட்டோ Z2 Play ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அந்த ஃபோனுக்கு வந்து பிரத்தியமா வந்து ஜியோ நிறுவனம் வந்து 100 GB வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சாகசமா தெரியுது, தவிர வேற எந்த டெக்னிக்ஸும் எந்த இதுவும் எனக்கு பெரிய சாகசமா தெரியல. அதே மாதிரி மோட்டோ நிறுவனமும் ஃபோன் வாங்கினா தான் உங்களுக்கு 100 GB கிடைக்கும். அது வேற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அது ப்ரீ புக்கிங் சேல்ஸ் பண்ணாதான். அதனால நீங்க கவனத்தோட இருங்க. ஏன்னா வந்து நீங்க அப்புறமா நீங்க 15ஆம் தேதி ஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஜியோல வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிடாங்க. அதனால வந்து யாராவது ஃபோன் வாங்குறீங்கன்னு கண்டிப்பா ப்ரீ புக்கிங் வந்து ஃபிளிப்கார்ட்ல நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ப்ரீ புக்கிங் பண்ணீங்க. அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு டெக் நியூஸ்ல வந்து எந்த நியூஸ் வந்து ரொம்ப சாகசமா இருந்துச்சு அதை பத்தி கூட கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக் நியூஸ்க்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக் நியூஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாங்க. முக்கியமான விஷயம், இந்த டெக் நியூஸ் முடிச்சு இன்னைக்கு வந்து மோட்டோ நிறுவனத்தோட மோட்டோ Z2 Playயோட போனை பத்தி கண்டிப்பா ரிவ்யூ மை ஒப்பீனியன் வீடியோ வரும். ஏன்னா வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணும்போது உங்க போன் வாங்கலாம் வாங்க வேணாம்னு சொல்லி நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம். அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். போன் வாங்க போறவங்க வந்து கண்டிப்பா கீழே அதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. யாரால இந்த டெக் நியூஸை புதுசா பாக்குறீங்களோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு கிவ் அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். Until signing off from Ahmed.
பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.